ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ. நான் தான் உங்க விஷ்ணு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதர் டீம் பீஸ்ட், ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மான்காவோட எபிசோட் 44 எக்ஸ்ப்ளனேஷன் தான் கைஸ் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசா வரீங்களா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நண்பா உங்களோட ஹைப் இருந்தா கொஞ்சம் ஹைப் பண்ணி விடுங்க. அது எனக்கு கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே கைஸ், பலவலன்னு பேசாம வாங்க நம்ம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போலாம். இது விகே மேங்காஸ் தமிழ். சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இந்த ஒரு சாட்டோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா, என்ன அந்த ஃபோன்ல பார்த்துக்கிட்டு இருக்க, அப்படி என்னதான் வந்திருக்கு அப்படின்னு கேட்ட உடனே, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பத்தி எல்லாத்துக்கும் தெரிய வந்துருச்சு, நீ தான் அந்த ரெட் டார்கெட்டுன்னு. அதுவும் இல்லாமல் உனக்கு பார்த்தேன்னு வச்சுக்க, பவுண்டரி வேற செட் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே பவுண்டரி செட் பண்ணுவாங்க ரெட் டார்கெட்டுக்கு. பட் ஆனால் இந்த தடவை ரொம்பவே அதிகமாக செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதுல குத்தி வேற சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு ஓ, என்னை பத்தி தெரிய வந்துட்டா எல்லாத்துக்கும். இது ரொம்பவே கெட்ட விஷயம்னு சொல்ல முடியாது. பட் ஆனா இது ஒரு நல்ல விஷயம்னு சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இன்னொன்னு கேட்கிறேன். சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பத்தி தெரிய வந்துட்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் எந்த இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்திருக்குமா? என்ன பத்தி மட்டும் தானே தெரிய வந்திருக்கு. இந்த மாரி ஒரு நியூ பையன் வந்து இந்த மாரி எல்லா சீனியரையும் தூக்கி போட்டு மிதிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இருக்கிற இடம் ஒண்ணும் தெரிய வரலைல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இல்ல, இல்ல. இருக்கிற இடம்லாம் தெரிய வந்திருக்காது. அதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஆனா, நீ தான் இந்த மாரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடண்ட்டுக்கும் தெரிய வந்திருக்கும். உன் பேரு, நீ எந்த ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க அப்படின்ற டீட்டெயில்லாம் தெரிய வந்திருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். சரி, சரி. ஓகே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல நம்ம பின்வாங்க வேண்டிய அவசியம் இல்ல. இனிமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கொரில்லா வார ஆரம்பிக்க போறோம். கொரில்லா போர் முறைய பின்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இது என்ன மெத்தட்ன்னு எனக்கு தெரியல. ஆனா கொரில்லா போர் மெத்தட பின்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உங்கள்ல யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க நண்பா. நான் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன். வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்குருவாங்க. இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. எனக்கும் இது என்னன்னு தெரியல. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறாப்புல இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். "ஹே! நீ வந்து பார்த்தீன்னு வச்சுக்கோ, உன்னோட டிடெக்ஷன் ஸ்கில்ல யூஸ் பண்ணு பிங்கர்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஓகே, நான் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கா. டிடெக்ஷன் ஸ்கில் ஆக்டிவேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே 10, 20, 30, 40. ஓகே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தமா 50 பேர் இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. 50 சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கில்ல பயன்படுத்தி சொல்றா. ஓ! 50 பேர் இருக்காங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஜாக்பாட் தான். நீ என் கூட டீம் அப் பண்ணது எனக்கு தான் ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கு. சரி, நம்ம ஆரம்பிக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு ஐயாட்ட கேட்கிறேன். ஐயா வந்து, மாஸ்டர் நீங்க சொல்லி நான் என்னைக்கு ஆரம்பிக்க வேணாம்னு சொல்லியிருக்கேன். நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கள கொத்தா தூக்குறோம், கொத்தா தூக்குறோம்ன்ட்டுகிட்டு இருக்கா. அப்போ வந்துட்டு நம்ம கெத்தா ஃபைட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு, சரி, ஓகே. நம்ம வந்து ஆல்ரெடி பிளான போட்டாச்சுல. அதான் அந்த பிளான் படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது பண்றோம். நீ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல தான் அவங்கிட்ட நல்லவங்க மாட்டிக்கு பிரெயின் வாஷ் பண்ற. நம்ம வழக்கமா யூஸ் பண்றது பண்ணா, அப்படி சண்டைக்கு வந்தாங்கன்னா, கொரில்லா மெத்தட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். எனக்கு அந்த கொரில்லா மெத்தட் தான் என்னன்னே தெரியல. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சொல்றதோட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கட்ட போட்டாய்ங்க. அந்த இடத்துல கட்ட போட்டு போயிட்டு இருக்கும்போது, வேற ஒரு சீனியர் தான் காட்டுறாய்ங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுக்குள்ள ஒரு ஜூனியர் நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன பார்த்துட்டு சொல்லிட்டு இருக்கான். "ஏய், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இவனோட ஆரா ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. இவன் அந்த ரெட் டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இல்ல. பட் இருந்தாலும் இவன சும்மா விடக்கூடாது. இவன மண்டைய உடைச்சு படுக்க போட வேண்டியது" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மேல இருந்து ஜம்ப் பண்ணிட்டு அவன அட்டாக் பண்ண வர்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஜூனியரே கேட்டுக்கிட்டு இருக்கான். "யாரு யாரு நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு சம்மந்தமே இல்லாம மேல இருந்து குதிச்சு என்னைய பயமுறுத்திட்டீங்க. உண்மையாவே நீங்க என்னைய பயமுறுத்திட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "டேய், யார்றா நீ காமெடி பண்ணிட்டு இருக்க? இதோட உன் கதை முடிய போது. சரி, நீ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, இப்ப இந்த இடத்துல தூங்கு. இதே இடத்துல தூங்கு. உன்ன வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, நீ எந்திரிக்கும்போது அகாடமிக்குள்ள இருப்ப. இப்ப நீ தூங்க வேண்டிய நேரம்" அப்படின்னு சொல்லிட்டு கையில வந்து பவர இது பண்ணிட்டு அட்டாக் பண்ண வர்றான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "சும்மா இருங்க, என்னைய அடிக்காதீங்க. நான் பாவம்" அப்படி சொல்லிட்டு அவன் ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது, "யார்றா நீ பச்சை பிளேட் வந்து வம்பிழுத்துட்டு இருக்க போடா" அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில நொட்டுன்னு ஒரு கொட்டு. அவ்வளோதான் வந்துட்டு ஆன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அவன் கத்துறதோட வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மட்ட. அவ்வளோதான், படுத்துட்டான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "யார் நீங்க? எதுவா இருந்தாலும் என்ன? எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்பவே நன்றி" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தேன், "ஏய், நானும் வந்து பார்த்தேன்னா, உன்ன மாட்டிக்கு ஜூனியர் தான். நாங்க வந்து ஜூனியர்லாம் ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டு இருக்கோம். உனக்கு ஓகேன்னா வந்து நீ எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறலாம். உனக்கு கிடைக்கிற ரிவார்ட்ல 10% தர்றேன்" அப்படி சொன்னோனே, 10%ஆ? அதெல்லாம் தேவையே இல்ல. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, என் உயிர காப்பாத்தியிருக்கீங்க. உங்க கூட ஜாயின் பண்ணாம வேற யார் கூட ஜாயின் பண்ண போறேன்? அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்பவே நல்ல விஷயமா இருக்கே. சரி, சரி, ஓகே. எதுவா இருந்தாலும் நம்ம டீம் அப் ஆயிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஆயிட்டாய்ங்க. அப்படி டீம் ஆயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியோ ஃபோன்ல இருந்து சவுண்ட் வந்துட்டு இருக்கு. காதுல ஹெட்செட் போட்டிருந்தாங்கல்ல, அதுல வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வருது. "ஏய், என்னாச்சு? ஏன் திடீர்னு இவ்வளோ சத்தம் போட்ட? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காய்ங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பக்கத்துல போயிட்டு, "ஓகே. இது நம்மளோட ஆட்டத்த ஆரம்பிக்க வேண்டியதுக்கான நேரம். ஹலோ" அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைக்ரோஃபோன எடுத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கான். ம். அந்த சைடு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, இவங்களோட கேங் லீடர் தான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறீங்க. நான் சொல்றத கொஞ்சம் நல்லா கேளுங்க. உங்கள்ல ஒரு ஆள் சீனியர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள்ல ஒரு ஆள் ஜூனியர அட்டாக் பண்ண வந்தான்.
எனக்கு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல. அதனால வந்து பார்த்தேன்னு வச்சுக்க அடிச்சு படுக்க போட்டுருக்கேன். இப்போ உங்க ஆளு படுத்து கிடக்குறான். ஓகே. அதாவது மயக்கமாயிட்டேன். இப்ப நான் அவன் மைக் எடுத்து பேசிட்டு இருக்கேன் அப்டின்னோனே, இங்கிட்டு லிட்டில் கேப்டன் தான் பேசிட்டு இருக்கான். அப்ப எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, நீ தான் அந்த ரெட் டார்கெட்டா இருக்கணும். ஒழுங்கு மரியாதையா வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, எல்லார்ட்ட இருந்து புடுங்குன ஐடிங் கார்ட குடுத்துரு. நீ குடுத்துட்டேன்னு வச்சுக்க, நாங்க வந்து உன்ன எதுவுமே பண்ண மாட்டோம். எதுவுமே பண்ண மாட்டோம். உன்னைய விட்டுர்றோம். போனா போது அப்டின்னு சொல்லிட்டு, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தேவையில்லாம சீனியர்ட்ட நீ வந்துட்டு பார்த்தீன்னா, வம்புக்கு பண்ணிட்டு இருக்க. வார டிக்ளேர் பண்ணியிருக்க மாட்டி பண்ணியிருக்க. அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது, மெயின் கேப்டன் வந்து பார்த்தீன்னா, என்ன ஒரு ஆணவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன நான் எடுத்து பேசணும் அப்படின்ற அளவுக்கு அதாவது இவங்க 2 பேரும் பேசுறத கேட்டுட்டு தான் இருக்கான். அவன் ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்கான். இவன் இப்படி பண்ணத பார்த்துட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, "ஓ! அப்படியா சீனியர்? என்னைய பார்த்தா எப்படி கையில விரல் சப்பிட்டு இருக்க குழந்தைன்னு நெனச்சுட்டீங்களா? நான் இப்ப வந்துட்டு உங்க ஐடி கார்ட குடுப்பனா? நீங்க வந்து என்ன விட்டுருவீங்களா?" இத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எல்கேஜி, யுகேஜி படிக்கிற குழந்தைட்ட சொல்லுங்க. அந்த குழந்தை கூட நம்பாது. நான் நம்புவேனா? "போடா டேய்! வேற ஏதாவது வேலை இருந்தா பார்த்துட்டுருடா" அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க, "உன்ட்ட கடைசியா சொல்றேன். ஒழுங்கு மரியாதையா ஐடி கார்ட குடுத்துட்டு இது பண்ணிரு" அப்படின்னு சொன்னோனே, "ஓ! அப்படியா? சரி ஓகே. நீங்க சொல்ற மாட்டிக்கு நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். வாங்க. ஆனா வர்றதுக்கு முன்னாடி சீனியர் மறந்துறாதீங்க. உங்களோட ஐடிங் கார்ட உங்களோடயே கொண்டு வாங்க. நான் இந்த இடத்துல தான் இருக்கேன். நீ உங்களோட ஐடிங் கார்ட வாங்கிட்டு போங்க முடிஞ்சா" அப்படின்னு சொல்லிட்டு நேராவே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க, "சண்டைக்கு வாடா! நீ வேணா சண்டைக்கு வா! வந்ததே பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வார டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வந்து பார்த்தீன்னு, லிங்கான் யூ உன்ன சும்மா விட மாட்டேன்டான்னு" சொல்லிட்டு அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வா! இவன் என்ன ரொம்ப அரகன்ட்டா இருப்பான் போலயே! இவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேப்டன் வேற சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, லிட்டில் கேப்டன் சொல்லிட்டு இருக்கான். பாஸ் அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப மண்டகரத்துக்கு பேசுறான். அவன வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா விட மாட்டேன். அடிச்சு குத்திரு அப்படி இப்படின்னு சொல்லி இவன் காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சொல்றத கேளு. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வேணும்னே பண்ண மாட்டேங்கிருக்கு. அப்படியான்னு சொல்லி கேட்ட உடனே, அப்போ வந்துட்டு காம் ஆயிட்டு சொல்றான். ஆமா கேப்டன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி அவனோட இடம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் லொகேஷனே சொல்லிட்டான். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மைக்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? ஹெட்ஃபோன்ல இருந்து பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அவனோட லொகேஷன டிடெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே தான் வேணுக்குன்னே பேசியிருக்கான். இது வந்து பார்த்தீங்கன்னா, முடிஞ்சா என்னைய தொட்டு பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டைரக்ட்டாவும் சொல்லிட்டான், இன்டைரக்ட்டாவும் சொல்ட்டான். இதுக்கு மேல அவன சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். புரியுது, புரியுது. நோ ப்ராப்ளம் விடு. நம்ம பார்த்துக்கிரலாம். அவன் ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கான ஆளா தான் இருக்கான். அவன என்ன பண்ணணுமோ அத சிறப்பா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மெயின் கேப்டன் சொல்லிட்டு இருக்கான். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இந்தா புட்றா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட ஹெட்ஃபோன தூக்கி போட்டான். தூக்கி போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி கார்டு. இந்தா வேற ஒரு ஐடி கார்டு கிடைச்சிருச்சு. ஓகே, ஓகே. ஐடி கார்ட தூக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐடி கார்ட எடுக்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓ மை காட்! இது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதுர குத்தி சொல்லிட்டு இருக்கான். முதுர குத்தி என்னடா சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து திரும்பி பார்த்தா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ அகாடமில ஜாயின்ட் ஆகுறதுக்கு முன்னாடி நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க. அப்படின்னு சொல்லிட்டு முதுல குத்தி சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து பார்த்தா, "என்னடா சொல்ற? ஒண்ணுமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாரம் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க அகாடமியா ஒரு இது வச்சிருக்காங்க. சோசியல் மீடியா பேஜ் மாட்டிக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, Instagram, Facebook மாட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? அவன் ஃபாரம் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியா ஆப் தான் வச்சிருக்காங்க. பட் ஆனா அது வந்து ஆர்மி அகாடமியோட அஃபிஷியல் ஆப். இது அவங்களுக்கும் அஃபிஷியல் ஆப்ன்னு சொல்ல முடியாது. ஆர்மி அகாடமிக்குள்ள ஸ்டூடண்ட்ஸ் பேசிக்கிற பயன்படுத்துவாய்ங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோனே, இதுல என்ன லிங்கான பத்தி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபேட்டி கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் சொல்லிட்டு இருக்கான். ஆமா, இதுல லிங்கான பத்தி தான் வருது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அகாடமில ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டீங்க. உங்கள பத்தி இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, யார் அந்த லிங்கான்? நாங்க பார்த்தாகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா ஒரு ஃபேன் கிளப்பே கிரியேட் ஆயிட்டு அப்படின்ற அளவுக்கு சொல்லிட்டு இருக்கான். இத கேட்டோனே, அது யார பத்தி? என் லிங்கான பத்தி இல்ல. என் பிரதர் லிங்கான் எப்போதுமே மாசுதாங்க. அந்த இடத்துல அவன் இருக்கிறான்னாலே ஒரு வைபா தான் இருக்கும். பார்த்தேல உள்ளக்க வர்றதுக்கு முன்னாடி என் பிரதருக்கு ஒரு ஃபேன் பேஜ்லாம் கிரியேட் ஆயிட்டு அப்படின்னோனே, ஓ! நான் இத எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ப்ரவுன் வேரோட சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கண்டுக்கிறாம, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லப்பா. எனக்கு இதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஐடிங் கார்ட எடுத்துட்டு, எனக்கு தெரிஞ்சு அவங்க இந்நேரம் என் இடத்த கண்டுபிடிச்சிருப்பாய்ங்க. தெரிஞ்சுக்கிட்டே தான்டா அவங்களோட ஹெட்ஃபோன்லயே நான் பேசினேன். வரட்டும், வரட்டும், வரட்டும். தக்காளி தொக்கா தூக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஐடிங் கார்ட எடுத்துட்டு கெத்தா டயலாக் சொல்றதோட இந்த ஒரு சாப்டருக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாய்ங்க. அதுக்கடுத்து நண்பா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோடு தக்காளி தாறுமாறா தான் இருக்கும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. டக்கு டக்குன்னு எடிட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இந்த பெல் ஐகான ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே பாய். சீ யூ லேட்டர்.